வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, சினம் கொள்வதற்காகவா உறவு? கணவன் மனைவி உறவில்தான் ஒருவருக்கொருவர் அதிகமாக சினம் கொள்கிறார்கள். திருமணம் என்பது துன்புறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி திருமணம் என்பது இறைவனால் அளிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வரம். அதை நல்ல முறையில் அன்பாகவும் பண்பாகவும் பாதுகாக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் சரியான ஒரு பிடிப்பு, ஓர் இணைப்பு இருந்தால் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு ஆள் கூடவே இருந்து வேலை செய்வது போல் இருக்கும். அப்படி இல்லாமல் கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்து அவர்கள் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இரண்டு பேர்களுடைய வேலைகளும் சரியாக நடக்காது. எண்ணம் அலைந்து கொண்டு இருக்கும், மனம் வருந்தி கொண்டு இருக்கும். ஆகையால் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்ற பயிற்சியை பழகியவர்களை எல்லாம் கேட்டு பாருங்கள். சிலர் அதன் மேன்மை தெரியாமல் சினத்தின் விளைவுகளை அனுபவிப்பார்கள். பயிற்சியை முழுமையாக செய்தவர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள். திருமணம் ஆன நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் என் மனைவி என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள், எம்மாதிரியான மகிழ்ச்சியை அளித்திருக்கிறார்கள் என்று கணவனும், திருமணத்தில் இருந்து இன்று வரை அவர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே என்று மனைவியும் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் அது இன்ப புதையலாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை துணை எனக்கு இறைவன் அளித்திருக்கிறான். அதை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போதுதான் வரும். அந்த முறையில் ஒருவருக்கொருவர் செய்த நன்மைகளை விரித்து விரித்து உள்ளம் முழுவதும் பூர்த்தி செய்து கொண்டால் அவ்வப்போது செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஒன்றுமே தவறாக தெரியாது. ஏதேனும் குறைவுபடுமையானால் போனால் போகிறது, நான் ஒத்துழைக்கிறேன், நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் மனப்பாங்கு வரும். திருமணமும் ஆகிவிட்டது, இவ்வளவு காலம் எப்படியோ வாழ்ந்தாகிவிட்டது, இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவித்தான் ஆக வேண்டும் என்ற அளவிலே வந்துவிட வேண்டும். விட்டு கொடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் ஒரு விதமான பிடியை பிடித்து கொண்டு என் கருத்துத்தான் உயர்ந்தது என்று வைத்துக் கொண்டால் பிணக்குத்தான் வரும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு அகத்தவம், சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா என்ற அருட்தந்தையின் தியான முறையை நல்ல முறையில் செய்து வந்தார்கள் என்றால் மயக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்து சரி செய்து கொள்ளலாம். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் அதை சுற்றி உள்ளவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள். உலகம் நன்றாக இருக்கும். உலகத்திற்கு நல்ல மக்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவரும் தன்னிலே அமைதி பெற்று மகிழ்ச்சி பெற்று சுகமாக இனிமையாக வாழ்ந்தால் குடும்பம், நாடு, உலகம் எல்லோரும் நலமாக இருக்கலாம். இறைவன் அளித்த ஆயிரம் ஆயிரம் இன்பங்களை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அந்த பேரின்ப வெள்ளத்திலேயே மிதந்தும் திகழலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, சினம் கொள்வதற்காகவா உறவு? உறவுகள் என்று சொல்லும் பொழுது நாம் அதை இரு வகையான உறவுகள் என்று பார்க்கிறோம். ஒன்று ஜடப்பொருள்களாகிய இந்த பொருள்கள் மீது கொள்ளக்கூடிய உறவு. மற்றொன்று ஜீவனாக இருக்கக்கூடிய உயிர்களோடு கொள்ளக்கூடிய உறவு என்பது ஒன்று. இந்த இரண்டு உறவுகளும்
எதற்காக என்று அடிப்படையாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவை நிமித்தமாகத்தான் இந்த உறவுகள், தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த உறவுகள். இந்த அடிப்படையான தத்துவம் இந்த உறவை பெறுவதற்காக நாம் இளைஞர்களுக்கு அவர்களது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும் பொழுதே இதை சொல்வதில்லை. அங்கு என்ன செய்திருக்க வேண்டும்? வாழ்க்கை என்பதில் 2 உறவுகள் வேண்டும். அது தேவையின் அடிப்படையில், தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்று அதை நாம் சிறு வயதிலிருந்து மனதிற்கு பழக்கப்படுத்தி இருந்தோம் என்று சொன்னால், இந்த உறவுகளில் ஒரு சமநிலை என்பது நமக்குள்ளாக வந்திருக்கும். அந்த உறவுகளில் என்ன அளவு முறை என்பது சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும். ஆனால் அது சொல்லப்படாமல் இந்த உறவுகள் வேண்டும் என்று அப்படியே விட்டுவிட்டோம். அங்கு தேவை என்பதை உணர்த்தவில்லை. அப்போ என்ன ஆகிறது? பொருள் உறவிலும் அதீதமான உறவு. அதே போல இந்த உயிர் உறவுகளிலும் பிணக்கான உறவுகள் என்று இங்கு வந்த பிறகுதான் இந்த பொருள் உறவில் தடை வரும்பொழுதும் சினம் வருகிறது. இந்த உயிர் உறவுகளில் தடை வரும் பொழுதும் சினம் வருகிறது. இந்த சினம் என்பதே இந்த 2 உறவுகளில் வரக்கூடிய தடைதான் சினம் என்று வருகிறது என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது அப்படிப்பட்ட சினம், இந்த சினம் கொள்வதற்காகவா உறவு என்று இன்றைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த உயிர் உறவுகளிலே எத்தனை வகையான உறவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு உறவு என்பதுதான் காலத்தால் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய உறவாக இருக்கிறது. அதாவது இது ஒரே உறவுதான் என்று சொல்லுகிறோம். தாய் தந்தை பிள்ளைகள் உறவு என்பதும் நமது வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும், அது ஒரு காலகட்டத்தில் அந்த உறவினுடைய அளவீடு சற்று குறைந்து திருமணம் ஆன பிறகு அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அப்போ திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையரின் உறவு நீடித்த உறவுதான். ஆனால் திருமணம் ஆன பிறகு அது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உறவு வந்த பிறகு தாய் தந்தையரிடம் இருக்கக்கூடிய உறவு பாதிக்கு அளவு குறைவுபடக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். அது இயல்பான ஒன்று தான். அதுதான் இயல்பு. அப்போ ஆனால் இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்பொழுது அந்த உறவு என்பது மலர்ந்து விட்டதோ அது முதல் அந்த வாழ்க்கை நிறைவு பெறும் வரை அந்த உறவில் எந்த அளவும் குறைவுபடுவதற்கான சாத்தியமே இல்லை, வாய்ப்புகளே இல்லை. ஒரே மாதிரியான உறவை தொடக்கம் முதல் இறுதி வரை நாம் கடைபிடிக்க வேண்டியது என்பது இந்த கணவன் மனைவி உறவு மட்டுமே. அப்போ அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த உறவில் நாம் எவ்வளவு இனிமை காக்க வேண்டும் என்பது மிகவும் ஆய்ந்து தெளிய வேண்டிய ஒரு ஞானம். என்ன என்று சொன்னால், மற்ற உறவுகளில் நாம் பிணக்கு என்று சொல்லும் பொழுது அந்த உறவிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு வியாபார ரீதியாக ஒரு உறவை வைக்கிறோம், அதில் அது சரியான ஒரு நிலையில் இல்லை என்று சொன்னால் அந்த வியாபாரத்தின் நபரை மாற்றி விடுகிறோம், அவ்வளவுதானே. இதெல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய உறவுகள், அந்த தொழில் ரீதியான உறவுகள் எல்லாம். அதே போல் உறவினர்களுடைய உறவும் கூட
அது அதாவது அதாவது அந்த உறவை நாம் அப்படியே கண்டிப்பாக வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று எந்த இயற்கையிலும் அதற்கு ஒரு கட்டாயம் என்பது இல்லை. அது அந்த தேவையின் அடிப்படையில் உறவை வைத்துக் கொள்கிறோம். தேவையில்லை, அது சரியாக பொருந்தவில்லை என்று சொன்னால் அந்த உறவிலிருந்து விலகி இருந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்போது அந்த உறவிலிருந்து விலகி இருப்பது என்பதை கூட அப்படி இருக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். வள்ளலார் கூட என்ன சொல்கிறாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாண்மை வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உறவு களவாண்மை வேண்டும் என்பது இந்த தாய் தந்தை உறவுக்கும் கணவன் மனைவி உறவுக்கும் பொருந்தாது. இந்த ரெண்டையும் அவர் சொல்லலை. இந்த ரெண்டையும் தவிர சமுதாய உறவுக்குத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு இந்த தாய் தந்தை உறவு கணவன் மனைவி உறவு இருக்கிறதே, இது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத உறவு என்றால் இந்த உறவு தான். ஏன் இதில் மட்டும் அது கிடையாது என்று சொன்னால், இதை தவிர மற்ற உறவுகளெல்லாம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு ஒரு வியாபார ரீதியாக அப்படி தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு தேவை என்று ஒருவருக்கொருவர் தேவை என்பது அது அடிப்படையான ஒரு தேவையின் புரிதல் அடிப்படையில் தான் இங்கு இருக்கிறதே தவிர அந்த சமுதாய உறவுக்கும் இதற்கும் நிச்சயமாக வேறுபாடு இருக்கிறது. இங்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் என்பதே கிடையாது. அந்த உறவிலேயே கிடையாது. அப்படிதான் நமது சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எந்த ரகசியத்தையும் தூக்கி வைத்தல் கூடாது என்றுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருவருக்கும் வர வேண்டும். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்த உறவுகளிலெல்லாம் விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை என்று சொன்னார்கள். இந்த மூன்றும் இந்த உறவுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர சமுதாய உறவுக்கு சொல்லவில்லை. விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை அப்படியெல்லாம் சொல்லலை. ஏன்? அங்கு அந்த உறவு சரியில்லை, அவர் அறத்துக்கு முரண்பாடாக இருக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது சமுதாய உறவில் விலகி வாழ்வது என்பது அதுதான் ஆன்மீகம். அப்படியெல்லாம் அங்கேயும் இருந்தாலும் அனுசரித்து போகணும் அப்படியெல்லாம் இல்லை. எதுக்கு அனுசரித்து போகணும்? அறத்துக்கு முரணாக இருந்தால் அதிலிருந்து விலகிவிட வேண்டும். அறம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும், அதுதான். ஆனால் இந்த இரண்டு உறவுகளிலும் அறம் என்பதில் சற்று மாறுதல் இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை சரி செய்து அதில் தியாகம் விட்டு கொடுத்தல் என்ற அடிப்படையில் வாழ்ந்து அதை அந்த முறையான அறத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும். வந்துவிடும். ஏனென்று சொன்னால் இது வாழ்க்கை, அடிப்படை வாழ்க்கை. மற்ற உறவுகளெல்லாம் வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த உறவை இப்படி நாம் புரிந்து கொண்டால் அங்கு சினம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த சிந்தனையில் இன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கணவன் மனைவி உறவை, அதாவது ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்துவதற்காகவே இந்த உறவை வைத்திருப்பது போல இன்றைய சமுதாயத்தில் சித்தரிக்கப்படுகிறதே. இவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்காக அப்படி ஒரு உறவு, நான் அதிகாரம் செய்வதற்காக ஒரு உறவு என்று அந்த கணவன் மனைவி உறவை பார்க்கிறார்களே. அதை கணவன் மனைவி அதிகாரம் செய்தாலும் சரி, மனைவி கணவனை அதிகாரம் செய்தாலும் சரி. ஒரு காலத்தில் கணவன் மனைவி அதிகாரம் செய்வதற்காகவே திருமணம் செய்வதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மனைவி கணவனை அதிகாரம் செய்யக்கூடிய நிலையும் வந்துவிட்டது.
எந்த வகையில் அதிகாரம் என்று சொன்னால் அதிகாரம் செய்வதற்காக அல்ல. இது எப்படி சமநிலையில் ஒருவரை விட்டு கொடுத்து வாழ்வதற்காக என்ற ஒரு புரிதல் என்பது அங்கு இருந்திருக்க வேண்டும். அப்போ இந்த உறவுகளில் தாய் தந்தை பிள்ளைகள் உறவு என்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு அல்ல. அது தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அதனுடைய ஜெராக்ஸ் தானே குழந்தைகளாக வருகிறது. ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படி அல்ல. இங்கு இருக்கக்கூடிய கர்மவினை பதிவுகள் வேறு, அங்கு வரக்கூடிய கர்மவினை பதிவுகள் வேறு. ஒரு இரு வேறுபட்ட அந்த பதிவுகளை கொண்ட உறவு என்பது கணவன் மனைவி உறவு. பெற்றோர் குழந்தைகள் உறவில் நிச்சயமாக அந்த பதிவுகளினுடைய அந்த ஒற்றுமை ரிசம்பிளன்ஸ் இருக்கும். கணவன் மனைவி உறவில் அது வேறுபாடாக இருக்கும். அந்த வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்வது தான் இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கும். அதனால தான் இது தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவாக நமக்கு சமுதாயத்தில் வைத்திருக்கிறார்கள். பெற்றோர் குழந்தை உறவு அது இயற்கையிலேயே நடக்கக்கூடியது. கணவன் மனைவி உறவு தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு. தேர்ந்தெடுக்கும்போது சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் 1000 தடவை சிந்தித்து முடிவுக்கு வர வேண்டும். முடிவுக்கு வந்த பிறகு, உறவு ஏற்பட்ட பிறகு எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அதில் நாம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கணவன் மனைவி உறவு. அப்போ இந்த தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கும் பொழுதே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? புற ரீதியான பொருள் ரீதியான அடிப்படைகளை கொண்டு தேர்ந்தெடுத்தல் என்பது நடக்கும் பொழுது இங்கு உறவிலே அகரீதியாக அங்கு இணக்கமில்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த இப்படி ஒரு உறவை வைத்து சினம் கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவா இந்த உறவு? சினம் என்பது அது ஒரு அகரீதியான உணர்வு அல்லவா? அப்போ அந்த உணர்வுக்கு எப்போ ஒரு தடை வருகிறதோ அப்பொழுது தானே வருகிறது. அப்போ அகரீதியாக இருவரும் ஒரே தன்மை இருக்கிற அடிப்படையில் தேர்வு செய்துவிட்டால் அங்கே என்ன வராது? சிறிய சிறிய பிணக்குகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்துவிடும். சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, குறை இல்லாத மனிதனே இருக்கவே முடியாது. குறை என்பது குற்றம் அல்ல. குற்றம் வேறு, குறை வேறு. குறை என்பது நிறை செய்து கொள்ள முடியும். குற்றம் என்பதுதான் தண்டிக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் குற்றம் என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. குறை வருவதற்குத்தான் வாய்ப்பு. அந்த குறை இருவருக்குமே வரும். இந்த குறையை வைத்துக்கொண்டு சினம் கொண்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். குறையை குற்றமாக பார்க்காதீர்கள். குறையும் குற்றமும் ஒன்று தானே நீங்கள் சொல்லிடக்கூடாது. குறை என்பது நிறைவு செய்யக்கூடிய ஒன்று, அவ்வளோதான். ஒரு பையன் 60 மார்க் வாங்கியிருக்கான், அது குற்றமா குறையா? நீங்கள் குற்றம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை 40 மார்க் தான் வாங்குவான். அதை குறை என்று பார்த்து அதற்கு அவனுக்கு ஆறுதல் சொன்னீர்கள் என்று சொன்னால் அடுத்த தடவை 90 மார்க் வாங்குவான். குறை நிறைவாக மாற முடியும். குற்றமாக அதை பார்த்தோம் என்று சொன்னால், குற்றமாக இருந்தால் அது என்னாகும்? அது தண்டிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும். மார்க்கு குறையா வாங்கிறது குறை. அதையே காப்பி அடித்து மாட்டிக்கிட்டான்னா அது குற்றம். அதுக்கு மேலே பரீட்சை எழுத முடியாது. ஆனால் 60 மார்க் வாங்கினா அடுத்த பரீட்சையில் 90 மார்க் வாங்கி போடலாம். அப்போ அந்த குறை வேறு, குற்றம் வேறு. இந்த கணவன் மனைவி உறவிலே குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நிறைவாக மாறுவதற்கு அளவுக்கு நாம் மாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அப்படி இருந்தால் இங்கு சினம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்பொழுதெல்லாம் அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே புறம் சார்ந்து தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். அகம் சார்ந்து இங்கு அங்கே ஒரு பிணக்கு என்பது சினம் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை நிறைய பார்க்கிறோம். எல்லாமே எதிர்பார்ப்பு.
இன்னொன்று, இங்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடம் அந்த சினம் வருவதற்கு காரணம், இவர்களை தவிர்த்த வேறு ஒரு குடும்ப அங்கத்தினர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இதனால்தான் பெரும்பாலான இடங்களில் பிணக்கு வருகிறது. அப்போ அவரவரது வாழ்க்கை, அவரவரது வருமானம், அவரவரது தேவை, அதன் அடிப்படையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த சினம் என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மேலை நாடுகளில் அந்த மாதிரியான வாழ்க்கையைத்தான் கணவன் மனைவி உறவாக இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறரை பார்ப்பதில்லை, பிறருடைய வாழ்க்கையை பார்ப்பது இல்லை, பிறர் இதில் தலையிடுவதில்லை. அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு பிறரை பார்த்தே வாழக்கூடிய ஒரு சமுதாயம். ஒரு கணவன் மனைவி தனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி செஞ்சார், இவர் எப்படி செஞ்சார், இவர் எப்படி செஞ்சார், 10 பேரை கம்பேர் பண்ணுறாங்க. தேவையில்லை. நாம் என்ன செய்வோம், நம்மிடம் என்ன வசதி இருக்கிறது, நாம் எப்படி செய்வோம், இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய நிலை வந்தால் இங்கு பிணக்கு வராது. ஆக இந்த உறவுகளில் சினம் வருவதற்கு காரணம், இந்த இருவரை தவிர 3வது நபர் ஒன்று இருக்கிறாரே, நமது நாட்டில் இது அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3வது நபரினுடைய தலையீட்டினால் வரக்கூடிய அந்த சினம் இருக்கிறதே, அதுதான் 75%-லிருந்து 80% இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் மாற வேண்டும். இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும், என்ன வேண்டும்? வேதாத்திரியத்தினுடைய வாழ்க்கை தத்துவம் தெரிய வேண்டும். நாம் வாழுகிறோம், நமது தேவை என்ன, நமது வாழ்க்கை எதை நோக்கிய பயணம், இப்படி வாழ்க்கையை கொண்டு போனால் அதில் எந்த பிணக்கும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இப்படி சினம் கொண்டு வாழும் பொழுது என்ன ஆகிறது பாருங்கள். இருவர் சினம் கொண்டு சினத்தில் இருந்து விட்டு அவர் ஏதோ பணிக்கு செல்கிறார் என்று சொன்னால், அந்த பணி செய்யக்கூடிய இடத்தில் அவர் அதை நிறைவாக செய்ய முடியவில்லை, இவரும் நிறைவாக செய்ய முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? இதான் அவர் தான் அங்கே போயிட்டாரே அப்படின்னா, இதைத்தான் மகரிஷி அவர்கள் அழகாக விவரித்து சொல்லுவார்கள். இந்த இடத்தில் கணவன் மனைவி உறவில் மட்டும் இது மிக 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 அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன என்று சொன்னால், அலை இயக்கத்தில் இன்டராக்ஷன் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது, இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்று இருக்கிறது அல்லவா? இது கணவன் மனைவி இடத்தில் இந்த சினம் என்ற இடத்தில் தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ இருவரிடமும் மோதிக்கொண்டே இருக்கும், அந்த நாள் முழுதும் மோதிக்கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது அவர் ஏதாவது ஒரு இயந்திரத்தில் வேலை பார்த்தால் அவர் கையை உள்ள விட்டு விரலை நசுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்து விடுகிறது. ரோட்டில் பயணம் செல்லும்போது எங்காவது விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து விடுகிறது. ஏன்? இந்த இன்டராக்ஷனுங்கிறது நடக்கிறது. அப்போ பொதுவாக சொல்லுவாங்க, அப்படி லேசாக அந்த ஒரு முரண்பாடு இருந்தாலும் அந்த முரண்பாடை சமன் செய்து விட்டு கிளம்புங்கள் என்று சொல்வார்கள். இந்த கணவன் மனைவி உறவு என்பது சினம் கொள்வதற்கே அல்ல என்பதை முதலில் முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே நமது பெற்றோர்கள் எவ்வளவு நமக்கு நன்மை செய்தார்கள் என்பது ஒரு காலகட்டம் வரை தான். அது மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய அந்த நன்மை செய்யக்கூடிய செயல், 4 குழந்தைகள் இருந்தால் 4 பேருக்கும் தனித்தனியாக 25% பிரிஞ்சிடும். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது 100% இருக்கக்கூடிய ஒரே உறவு கணவன் மனைவி உறவாகத்தான் இருக்குமே தவிர வேறு எந்த உறவாகவும் இருக்காது. அங்கு பிரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்களிடம் அது பிரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி என்று சொன்னால், நமக்கு 100% நன்மை செய்யக்கூடிய ஒரு உறவு என்று சொன்னால் கணவன் மனைவி உறவு. அப்போ மனைவி அதை நினைத்து பார்க்க வேண்டும், கணவனும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ 100% நன்மை செய்யக்கூடிய இந்த உறவுக்கு நாம் இந்த சினம் என்பது கொடுக்கலாமா? எந்த அளவு பெரிய காரியமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குறையாக வேணாலும் இருக்கட்டும், பரவாயில்லை, ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு பக்குவம் வந்தால்தான் இந்த உறவு சரியாக இருக்கும். அப்போ அதற்காக தேர்ந்தெடுக்கும் போதே அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? இந்த இருவருடைய அந்த ஜாதகத்தையும் பொருந்தக்கூடியதாக என்று அவர்கள் பார்ப்பார்கள். எதுக்காக பார்க்குறாங்க? அதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தன்மைகள் இரண்டும், ஒருவர் அகம் ரீதியாகவே இருப்பார்,
ஒருவர் புறம் ரீதியாகவே இருப்பார். அப்போ என்ன ஆகிடுது? முழுக்க முழுக்க 100% பிணக்காக மாறுகிறது. பொருள் தான் வாழ்க்கை என்று ஒருத்தர் இருக்கிறார், மன மகிழ்ச்சி தான் வாழ்க்கைன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த பிணக்குகள் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்போ இந்த ஜாதகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு இருவருக்கும் ஒரே தன்மை நியரஸ்டாக இருக்கக்கூடிய அதைத்தான் பொருத்துறாங்களே தவிர, இப்போ என்ன ஜாதக பொருத்தமெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல அப்படின்றாங்க. சரி, நீங்கள் மன ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கி லவ் மேரேஜ்னு வந்துருச்சு. மன ரீதியாக எல்லாத்தையும் பேசுங்க. புறத்தை மட்டும் பேசிவிட்டு அகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொன்று இருக்குது. புறத்தை மட்டும் பேசிவிட்டு அகத்தை என்ன பண்ணிடுறாங்க? 2 பேரும் அப்படியே ரகசியமாக வைத்துக்கொண்டு திருமணத்துக்கு பின் அகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தவறு. அப்போ அகத்தையும் அப்பயே வெளிப்படுத்திட்டா, இவருடைய குணாதிசயம் இப்படி இருக்கிறது, நமது வாழ்க்கைக்கு பொருந்தாது, அப்பயே அந்த விலகல் வந்துவிடும். அப்போ அப்படி தானே இருக்க வேண்டும். அதை பொருத்தி பார்க்க வேண்டும் அல்லவா? பெரியவர்கள் செய்ததில் அப்படி பொருத்தி பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது பெரியவர்கள் இந்த சிறியவர்களை விட மோசமானவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களாக அந்த காதல் திருமணம் செய்வது கூட சில இடங்களில் நன்றாக இருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் மிகவும் கஷ்டத்துக்கு போகிறத பார்க்குறோம். ஏன்? அவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்க? பணம், பொருள், அந்த ரீதியாகவே அவர் அதை பொருத்துகிறார்களே தவிர, இப்போ பெரியவர்களும் குணம் ரீதியாக, மனம் ரீதியாக அதை பொருத்துறது இல்லை. பணம் ரீதியாகத்தான் அவர்களும் பொருத்துகிறார்கள். அப்போ இது என்ன ஆகிறது? இது பிணக்கு ஏற்படுத்துவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு உறவாக மாற்றி விட்டார்களே. அப்படி அல்ல. இது காலம் முழுவதும் நிலைத்து இருக்கக்கூடிய உறவு என்பதற்கு அதுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதை கரெக்டாக இருக்கணும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு வகையில் அதை ஆராய்ச்சி செய்து பார். தேர்ந்தெடுத்த பின் முழுமையான 100% நம்பிக்கையோடு அந்த நண்பனோடு இரு என்று சொல்வார்கள். அப்போ ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி சொல்லுவார் தெரியுங்களா? அந்த நண்பனை பற்றிய நெகட்டிவான கேள்விகளை ஒரு 15 கேள்வியை போட்டு பாரு. பாசிட்டிவாகவே பார்க்காதேம்பார், நெகட்டிவாக பாரு அப்படிம்பார். ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கே இப்போ 15 நெகட்டிவ், இந்த 15 நெகட்டிவையும் போட்டு பார்க்குறீங்க. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இந்த நெகட்டிவெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. அந்த நண்பனோடு நட்பு கொள். அதன் பிறகு எந்த வகையிலும் அவனை 100% நம்பு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான்னா, ஒரு 4 விஷயத்தில் அவனை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. அதை பாசிட்டிவாக பார்த்துட்டு நட்பு கொள்கிறார்கள். அதன் பிறகு போன பிறகு 15 நெகட்டிவ் அவன்கிட்டருந்து வருது, அங்கே பிணக்கு வந்து விடுகிறது. அப்போ ஒரு உறவை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அந்த உறவை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதில் இந்த நெகட்டிவ் இல்லையா, இந்த நெகட்டிவ் இல்லையா, இந்த நெகட்டிவ் இல்லையா, அப்போ இந்த நெகட்டிவ் எல்லாம் இல்லை என்று பார். இல்லை என்று சொன்னால் அந்த உறவாக வைத்துக்கொள், அந்த உறவு நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் திருமணத்துக்கான உறவில் என்ன பார்க்குறீங்க? இந்த மாதிரி, அதாவது தேவையில்லாத அந்த நெகட்டிவான குணங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அது இல்லை என்று சொன்னால் அந்த உறவை தேர்ந்தெடுக்கலாம் அல்லவா? இவர்கள் இது இருக்கிறது, அது இருக்கிறது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருக்குது, ரைட். அப்போ உறவை தேர்ந்தெடுத்து விடுகிறீர்கள். எல்லாம் பாசிட்டிவாகவே பார்க்குறீங்க. ஆனால் மகரிஷி நெகட்டிவை பார், உறவை தேர்ந்தெடுக்கும் போது நெகட்டிவை பார் என்று சொல்லுகிறார். ஆன்மீகம் என்பதே நெகட்டிவாக பார்க்கறது தான். நிறைய பேர் கூட நன்மணி சார் வந்து நெகட்டிவாக பேசுகிறார், நெகட்டிவாக பாசிட்டிவ் பேசணும், பாசிட்டிவ் பேசணும், நெகட்டிவே பேசக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவன் ஆன்மீகமே பேசவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஆதரவாக அவன் பொருள் ஈட்டுவதற்கு மக்களை மயக்குகிறான் என்று தான் அர்த்தம். நீங்கள் பாசிட்டிவ் பேசுகிறது அப்படிங்கிற மார்க்கெட்டிங்கில் பேசுவாங்க. எதுக்கு? மார்க்கெட்டிங்கில் அவன் சாதிக்கிறதுக்கு, அவன் இன்சென்டிவ் வாங்கிறதுக்கு, நீ பொருளாதாரத்தில் சாதிப்பதற்கு. அப்போ பாசிட்டிவ்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எது பாசிட்டிவ்? அதாவது இயல்பான மனித வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து விலகிய நெகட்டிவ் இருக்கிறது. அந்த நெகட்டிவ் வந்து நம்மிடமிருந்து விலகிவிட்டால் இயல்பான வாழ்க்கை. பாசிட்டிவாக ஒன்று நம்ம வாழ்க்கையில் எதையும் பெற வேண்டியது என்று எதுவுமே இல்லை. இதுதான் ஆன்மீகம். பெற வேண்டியது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே விட வேண்டியதெல்லாம் என்ன? நெகட்டிவ்.
நெகட்டிவை பற்றி பேசாமல் எதுவும் பண்ண முடியும். ஒரு நோய் போக வேண்டும் என்று சொன்னால் கூட எதை செய்யக்கூடாது என்பதை செய்யாமல் இருந்தால் நோய் குணமாகிவிடும். எதை செய்ய வேண்டும் என்பது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த மருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு 10% தான். நீங்கள் செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தால் போதும். ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நான் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், மருந்து சாப்பிடுவேன், அதையே சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள், நாங்கள் தான் பெரிய மருத்துவர்கள் என்று வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இயற்கைக்கு முரணான வைத்தியம், இறைவனுக்கு முரணான வைத்தியம். எல்லாத்துலேயுமே நம்ம நெகட்டிவ்லேருந்து வெளியே போகணுமே தவிர நெகட்டிவை தான் பார்க்கணுங்கிறதே சொல்கிறார். ஒரு உறவை தேர்ந்தெடுப்பதில் கூட முதல்ல நெகட்டிவ் இல்லையா என்று பார், அதன் பிறகு முழுக்க 100% அந்த நம்பிக்கையோடு அந்த விட்டு கொடுத்து அந்த உறவை மேற்கொள் என்று சொல்லுகிறார். நண்பனை தேர்ந்தெடுக்கவே அப்படி என்று சொன்னால் கணவன் மனைவி உறவு அப்போ தேர்ந்தெடுக்கும் போது சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அதில் எந்தவித பிணக்கும் இல்லாமல், அதில் அதிகாரம் எதுவும் இல்லாமல், சினம் இல்லாத ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் வேதாத்திரிய தத்துவம் கூறக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. இன்றைய சிந்தனை தலைப்பு சினம் கொள்வதற்காக இந்த உறவு என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கணவன் மனைவி உறவு என்பது அப்படிப்பட்ட உறவு. இந்த உறவுக்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எந்த உறவும் இல்லை என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த சிந்தனையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிந்தனையை சமுதாயத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன்.